புதுச்சேரியில் 20 ஆண்டுகளில் இல்லாத அளவு பெய்த கனமழையால் வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதனால் புதுச்சேரியில் ரேஷன் கார்டுக்கு 5,000 ரூபாய் உதவித்தொகையாக வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்க்கிறோம். ரேஷன் அட்டைக்கு 5,000 ரூபாய் வழங்க புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். புதுச்சேரியில் வரலாறு காணாத மழையானது பெய்தது. இதனால் நகரம் மற்றும் கிராம பகுதிகளில் வெள்ள நீரானது சூழ்ந்திருக்கிறது. இதனால் பெருமளவில் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வீடு உடைமைகள் அனைத்துமே சேதமடைந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கால்நடைகளும் சேதமடைந்திருக்கிறது. விவசாய நிலங்கள் முற்றிலுமாக அழிந்து போயிருக்கிறது. இப்படி பல்வேறு இந்த மழையின் காரணமாக புதுச்சேரி முழுவதுமே கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவை வளாகத்தில் தற்போது செய்தியாளர் சந்தித்து வருகிறார். புதுச்சேரியில் 208 முகாம்கள் பொதுமக்களை தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் இதில் 581 நபர்கள் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு உணவுகள் வழங்கப்பட்டு வருகிறது என்றும் 85,000 உணவு பொட்டலங்கள் இதுவரைக்கும் வழங்கப்பட்டுள்ளதாகவும் இந்த மீட்பு பணியில் கிட்டத்தட்ட 4,000 ஊழியர்கள் பணிபுரிந்திருக்கிறார்கள் என்றும் இது புதுச்சேரியில் அனைத்து துறைகளும் சிறப்பாக செயல்பட்டதாகவும் அவர் பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த அனைத்து புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 5,000 ரூபாய் நிவாரணமும் வழங்கி அதற்கான உத்தரவும் தற்போது அறிவித்திருக்கிறார். புதுச்சேரியில் பெரும்பாலான பகுதிகளிலிருந்து இந்த வீடுகளில் சேதம் ஏற்பட்டிருக்கிறது. இது காரணமாகவே தற்போது அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 5,000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என அறிவித்திருக்கிறார். புதுச்சேரியில விளைநிலங்கள் 10,000 ஹெக்டார் விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதாக வேளாண் துறை மூலம் அறிவிக்கையும் வெளியிட்டிருக்கிறது. அதன் மூலமாக ஒவ்வொரு ஹெக்டாருக்கும் 30,000 வழங்கப்படும் என தற்போது முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருக்கிறார். கடந்த காலத்தில் ஒரு ஹெக்டாருக்கு 25,000 ரூபாய் கொடுக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அதிக பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் ஒரு ஹெக்டருக்கு 30,000 ரூபாய் வழங்கப்படும் எனவும் அறிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் கால்நடைகள் பெருமளவில் சேதம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த உயிரிழந்த மாடுகள் கால்நடைகள் எங்கே இருப்பது கூட தெரியாத நிலையில் தற்போது இந்த வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டிருக்கிறது. இதனால் மாடுகளுக்கு 40,000 அது இளம் கன்று அது சென்னை மாடுகளாக இருக்கக்கூடிய மாட்டுக்கு 30,000 ரூபாயும் அதே போல ஆடுகளுக்கு 20,000 ரூபாயும் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தற்போது அறிவித்திருக்கிறார். அதே போல குடிசை வீடுகள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருந்த குடிசை வீடுகளுக்கு 20,000 ரூபாயும் மற்ற வீடுகளுக்கு 10,000 ரூபாயும் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருக்கிறார்.